போச்சு அப்படிங்கிற பேச்சுக்கே இங்க இடம் இல்ல. புரியுதா? உனக்கு பார்த்தாலே தெரியல அண்ணி, எல்லாரும் அந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்ற ஆரம்பிச்சிருவோம். சரியா சொன்னடா. அப்ப வந்தவங்க எல்லாரும் வரவேற்கலாமா? நல்ல தமிழ் தந்தவர்க்கும் சனசமம்மா, இந்த வாய்ப்பை தந்தவர்க்கும் சனசமம்மா, என்னை வளர்த்த ஆசிரியர்களுக்கும் சனசமம்மா, குழுமி இருக்கும் சாவர்களுக்கும் சனசமையா, வணக்கமையா ஐயா, வணக்கமையா, வணக்கமம்மா அம்மா, வணக்கமம்மா. வணக்கம் 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 என அனைவரையும் அன்போடு வரவேற்பது உங்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்க வில்லிசை குழு தலைவர் கோஸ்பாண்டி. அதான் நாங்கெல்லாம் சேர்ந்து வணக்கம் சொல்லிட்டோம்ல, அப்புறம் நீங்க என்ன தனியா? இல்லனே, ஒரு விளம்பரம். நீ வாங்குற 5-10 வில்லிசைக்கு இது தேவைதானா? மன்னிச்சிருனே. அதுலடா மொத்தம் இல்லனே, வில்லு பாட்டுல சுட சுட வந்ததுல தலைப்பே மறந்துடுச்சு. கேட்டாடே, எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சாசனம் பண்றதுக்குன்னே நீங்க எல்லாம் வில்லு பாட்டுல சேர்றீங்களாடா? மன்னிச்சிருங்கனே, தலைப்பு அதை உனக்காகவும் இல்லாம நம்ம பசங்களுக்காக பாட்டாவே பாடிடுவோமா? அன்பை கெடுக்கும் போதே, அறிவை குலைக்கும் போதை, உடலை அழிக்கும் போதை, உணவு பொருட்களில் போதை, இப்படிப்பட்ட போதையை பத்தியும், போதையினால் ஏற்படுற தீமையை பத்தியும், போதைகளை ஒழிக்கும் வழிமுறைகளை பத்தியும், போதையில்லா உலகம் படைப்போன்ற தலைப்புல வில்லு பாட்டா பாட வந்திருக்கோம். அண்ணே, எனக்கு ஒரு சந்தேகம். வந்துருமே உனக்கு சந்தேகம்? சரி கேளும். இந்த காலத்துல எதையெல்லாம் போதை பொருள்னு சொல்றோம்? டேய் உனக்காடா போதை பொருட்கள் என்னன்னு தெரியாது? நம்பிட்டா. டேய், உனக்காக இல்லாட்டியும் நம்ம புள்ளிங்கோஸ்க்காக நம்ம செய்த பாட்டாவே பாடிடுவோமா? பாடிடுவோமே. நோ சொல்றியா மாமா, நோ சொல்றியா மாமா, நோ சொல்றியா மாமா, நோ சொல்றியா மாமா. விஸ்கி பிராண்டி ஒயினா போட்டா சிறுசிறுசிய பாப்பாங்க, கஞ்சா கூலி பாக்க வச்சா சுத்தமல்ல பாப்பாங்க. விஸ்கி பிராண்டி கஞ்சா கூலி பிராண்ட்ல ஒண்ணும் இல்லைங்க, ஆசை வந்தா போது எல்லாம் ஆசை வந்தா போது எல்லாமே கண்டது ஒண்ணுதாங்க. நோ சொல்றியா மாமா, நோ சொல்றியா மாமா. ஆனா இப்படி நம்ம மட்டும் நோ சொன்னா போதாது. அதுக்கு இப்போ என்னன்னே பண்ண சொல்றீங்க? அதுவா பிள்ளை, அதுக்கு நம்ம அரசாங்கம் உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். போதையினால ஏற்படுற தீமைகளை பத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். போதை பொருட்கள்னால அப்படி என்னப்பா தீமை இருக்க போகுது? அதுவா தங்கச்சி, ரத்த அழுத்தம் வருது, புற்றுநோய் வருது, இதய நோய் வருது, கல்லீரல் நோய் வருது, மனசோர்வு வருது, பதட்டம் வருது. இப்படி எல்லா நோய்களும் அடையா விருந்தியான நம்ம உடல்ல ஒட்டிக்கிடும். சொன்னது புரிதலாடே? புரிஞ்சுக்கிட்டோம். இதைத்தான் வள்ளுவன் தன் வாக்குல துஞ்சினா சிறுத்தாரின் பேரெல்லாம் எஞ்ஞான்றும் நஞ்சுண்பார் கண்ணும் பாவர் என்று திறம்பட சொல்லியிருக்காரு. ஆமா, சொல்லிருக்காரு. அண்ணே, கல்லு நஞ்சுன்னு சொல்லுவீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு புரியுற மாதிரி சுட சுட கதையாவே சொல்றேன், கவனமா கேளு. இந்த நிலையில்லா உலகத்துல வாழ்ந்த ஒரு குடும்பத்தோட கதை. அப்படியானே? அந்த குடும்பத்துல அப்பா அம்மா 2 பசங்கன்னு இருந்தாங்க. ஆமா, இருந்தாங்க. அந்த பசங்களோட அப்பா குடிபோதைக்கு அடிமையாகி குடியையே கெடுக்குற மாதிரி குடிச்சு கடைசியில இறந்தே போயிட்டாரு. அச்சச்சோ, என்னன்னே சொல்றீங்க? ஆமா தங்கச்சி, அந்த 2 பசங்களோட அம்மாவும் கடன் பிரச்சனையினாலும் பிள்ளைகளை வளர்க்க முடியாமலும் அந்த குடும்பமே சீரழிச்சு போயிட்டு. ஐயோ, மோசம். அந்த நாடு அது வசந்தம் போகாதோ, இந்த காலம் இது இதுவும் நம் வசந்தம் போகாலம். என்ன டிவில வர விளம்பரத்தெல்லாம் பாடுறீங்க? இது வில்லு பாட்டா இல்ல விளம்பரம் பாட்டா? அவ என்ன சொல்ல வரா, அவ என்ன சொல்றான்னு கேட்போமே. அந்த 96 காலத்துல இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குன்னா இந்த 2K கிட்ஸ் காலத்துல எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கும். ஆமாண்ணே, நானும் சமீபத்துல ஒரு கதையை கேள்விப்பட்டேன்.
நீ கேள்விப்பட்ட கதையை சொல்லு கேட்போம். அது அண்ணே, எங்க ஊர்ல இருந்து ஒரு பையன் பக்கத்து ஒரு பொண்ணோட காதல் போயிட்டு இருந்து அது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பிரேக்கப் ஆயிடுச்சான். பிரேக்கப் ஆயிடுச்சா? அடடா, அப்புறம் என்னாச்சு? அவன் அப்போதுல இருந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு குடற்புண் வந்து புற்றுநோய் வந்து பல நோய்கள் வந்து கடந்த 2 வாரத்துக்கு முன்னால்தான் நோயால இறந்துட்டான். அச்சச்சோ, என்னக்கா சொல்றீங்க? ஆமா தங்கச்சி, எதிர்காலத்துக்கு கூட அவனோட அப்பா அம்மா அவரை நம்பிதான் இருந்தாங்க. வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். என்ன நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த காலத்துலயும் சரி இந்த காலத்துலயும் சரி ஆண்களே குறை சொல்லிடுறீங்களே, பெண்கள் நீங்க மட்டும் ஒழுக்கமா என்ன? அதுவும் சரிதான். நாட்டாங்க இந்த மாத்தி சொல்லு. நீ எப்படிப்பட்ட தீர்ப்பை எதிர்பார்க்கிற? ஆண்கள் மட்டுமா போதை கடுமையா இருக்காங்க? ஆண்களை குறை சொல்ற பெண்கள் தான் போதை கடுமையா இருக்காங்க. பெண்கள் மட்டும் ஒழுக்கமா என்ன? லாரன்சியன், நீங்க குடும்ப பெண்களை பார்த்துருக்கீங்க, குடிகார பெண்களை பார்த்துருக்கீங்களா? ஏ போதையிலே கால்கள் தடுமாறுதே, குதி வேகனின்றி வாழ்க்கை தடுமாறுதே. அசாய போமாற போற, நீங்க போமாற போற, மஞ்ச 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 நீங்க போமாற போற. அதெல்லாம் மாறிடுவாங்க. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் புரிஞ்சு போச்சுடா. அப்படிலாம் இல்லடே, பெண்கள் நாட்டின் கண்களே. உருட்டு நல்லா உருட்டு ஓவா நல்லா பணமா. சரி லிஸ்ட் பெருசா போகுது. சட்டையை நிறுத்துங்க. ஆண்களும் பெண்களும் எல்லா இடத்துலயும் சமமா இருக்காங்க. அது சரி, நீ இப்படி போதையை பத்தியே பேசிட்டு இருந்தா போதுமா? போதையில இருந்து வெளியே வர வழியே சொல்ல வேண்டாமா? அதுவும் சரிதான். நீ சொல்லிடே பார்ப்போம், எப்படி எல்லாமே போதையில இருந்து வெளியே வரலாம். அதை நம்ம வருத்தப்படாத வாலிபர் சங்க வில்லிசை குழு சார்பாக போதையிலிருந்து மீட்டவழிய பாட்டாவே பாடிடுவோமா? பாடிடுவோமே. அண்ணே, நீங்க சொல்றது புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. உனக்கு புரியுற மாதிரி முக்கிய நாங்களே சொல்லட்டுமா? நமது நாட்டு அண்ணாதோட போட்டது இந்த பொடியடா, அது மண்டலில் எழுதியடா, போட்டா தெரியாதடா. நிறுத்து. அதாவது நாங்க என்ன சொல்ல வரோம்னு சொன்னா, இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? பொடி எடுத்தா தடியடி கிடைக்கும்னு தெரியுது. ஓகோ, வேற என்ன தெரியுது? குடியையே கெடுக்கிறோன்னு புரியுதானே? சப்பா, இவனே திருந்திட்டான். அப்ப நம்ம இந்தியாவெல்லாம் சார்ந்த யாராலையும் தடுக்க முடியாது. ஆமா, தடுக்க முடியாது. ஐயோ, முடிச்சு விட்டாங்க போங்க. இருங்க பாய். வணக்கம் சொல்ல தெரிஞ்ச நமக்கு நன்றி சொல்ல தெரியாதா என்ன? நன்றி சொல்லிடுவோமா? சொல்லிடுவோமே. நன்றி ஐயா, ஐயா, நன்றி ஐயா, நன்றி அம்மா, அம்மா, நன்றி அம்மா, நன்றி ஐயா, ஐயா, நன்றி அம்மா, நன்றி அம்மா, அம்மா, நன்றி அம்மா. நல்ல தமிழ் தந்தவர்க்கும் நன்றி அம்மா, இந்த வாழ்வை தந்தவர்க்கும் நன்றி அம்மா, இறைவன் தாசிகளுக்கும் நன்றி அம்மா, உயிர்நீக்கும் தமிழ்களுக்கும் நன்றி அம்மா, நன்றி ஐயா, ஐயா, நன்றி ஐயா, நன்றி அம்மா, அம்மா, நன்றி அம்மா, நன்றி ஐயா, ஐயா, நன்றி ஐயா, நன்றி அம்மா, அம்மா, நன்றி அம்மா. வாழிய வாழிய வாழியவே தமிழ்நாடு வாழியவே, வாழிய வாழிய வாழியவே நொடி இந்தி வாழியவே, வாழிய வாழிய வாழியவே போதையில்லா உலகம் வாழியவே. உங்களிடமிருந்து விடைபெறுவது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வில்லிசை குழு. நன்றி, வணக்கம்.